தெய்வீகமும் தெய்வீக தொண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் பகவானுடைய விஷயங்களை, தத்துவார்த்தபூர்வமான விஷயங்களை இங்கே முன்னிறுத்தி ஸ்ரீமத் பாகவத்தினுடைய விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தத்துவார்த்தபூர்வமான விஷயங்களை இந்த இடத்துல ரொம்ப வெகு விமர்சையாக சொல்லப்படுகிறது. போன ஒரு மாதங்காலமாக நம்ம நடுவில் கொஞ்சம் பார்க்காம இருந்ததுனால ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நினைவூட்டேன். அறிவும் புறவும் நன்கு கைவிடப்பட்டவர்களே பகவானை அறிவதில் என்று ரொம்ப தீர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். அல்லது முனிவர் வேதாந்த சுருதிலிருந்து தாம் கேள்விப்பட்டதற்கேற்ப பக்தி தொண்டாற்றுவதன் மூலம் அந்த பரமத்தை அறிகின்றனர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல விளக்கி சொன்னார். மேலும் யார் ஒருத்தர் இந்த வாழ்வினுடைய சமூக பிரிவுகளில் வகுப்புகளுக்கு ஏற்றவாறு நியமிக்கப்பட்டுள்ள கடமைகள் எல்லாவற்றையும் மிக சிறந்த முறையில் பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவதற்காக செய்கின்றார்களோ அவர்கள் வாழ்வினுடைய மிக உயர்ந்த பக்குவத்தை அடைகின்றனர் அப்படின்னு மிக தெளிவாக இருக்கின்றனர். அதுபோலவே யார் ஒருத்தர் ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவரான பரமபுருஷ பகவானை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டும் அவரை போற்றிக்கொண்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருப்பவர்கள் அவரை எப்பொழுதும் வழிபாடு செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பகவானை தொழக்கூடிய அல்லது பக்திமய சேவையை பெறக்கூடிய வழிமுறைகளை பற்றி மிக தத்துவபூர்வமான விஷயங்களை முன்னிறுத்தி வைக்கிறார் பாகவதர். ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவர்களான அப்படின்னு சொல்லும்போது அனன்ய பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமானது. அனன்யா சிந்தை எந்தோமா ஏஜனா பரிபாசத்தே தேஷாம் நித்யாதியுக்தானாம் யோகக்ஷேம மகாமியம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. யார் ஒருத்தர் என்னுடைய பக்திமய சேவையை நிலை பிடராமல் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துகளையும் நான் அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையை உறுதி செய்கின்றார். அப்போ ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவரான, மேலும் பகவானுக்கு வந்துட்டு எந்த விதமான தேசங்களோ இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிறதுல எந்த விதமான பாகுபாடுகளோ இல்லாமல் எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்துடன் பகவான் காண்கிறார். பகவானை பொறுத்த மட்டில் எல்லோருமே இந்த உலகத்தில் விழுந்துபட்ட ஆத்மாக்களாக காணப்படுவது காரணத்தினால அவர்களை எவ்வாறு எந்த முறையிலாவது கரையேற்ற வேண்டும் அப்படின்றது தான் இந்த சமூக சூழ்நிலையுடைய கட்டமைப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தவிர அது ஒருத்தரை வந்துட்டு பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை மிக தெளிவாக இங்கே புரிந்து வருது. அப்போது இப்படியாப்பட்ட இந்த சூழ்நிலையில் யார் ஒருத்தர் பகவானை பற்றி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு பகவானை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் சில பக்திதானமார சொல்கிறார். ஒரு பக்தர் அப்படின்னு சொன்னால் பகவானை பற்றிய விஷயங்களை தவிர்த்து மற்ற எந்த விஷயங்களையும் கேட்காதவராக, மற்ற யாரை பற்றியும் போற்றாதவராக, மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் தன்னுடைய சிந்தனையில் இருக்காதவராக, மற்ற எல்லா விஷயங்களையும் துச்சமாக நினைப்பவராக இருப்பவர் பக்தராக இருக்கிறார். இப்போ பொதுவாக இந்த உலக வழக்கில் நம்ம பல விஷயங்களை காணக்கூடிய நிலையில் ஒவ்வொருவர் அவங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு ஒரு சமயத்தில் ஒருவருடைய புகழ்வராகவும் அவருடைய ஞாபகத்தில் நிறுத்தி கொள்பவர்களாகவும் அல்லது அவர்களுடைய புகழை எப்பொழுதுமே கேட்டுக் கொண்டிருப்பவர்களாகவும் காணலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ அல்லது சினிமா நடிகர்களோ அவர்களை பற்றிய விமர்சனங்கள் யாருக்கு தலைவர்களையோ நடிகர்களையோ
அதிகமாக கவர்ந்திருக்கிறார்களோ அவர்களை பற்றிய விஷயங்கள் அதிகமாக கேட்பது, அவர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது, அவர்களை புகழ்வது போன்ற விஷயங்கள் இந்த உலகத்திற்கு பொதுவாக காணலாம். பகவானை போற்றுவதும் புகழ்வதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் நம்ம உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். இப்படியாப்பட்ட மாந்தர்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதன் காரணத்தினால நாமும் இழிந்த நிலைக்கு தான் செல்லும்.